நல்ல தோழர்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம்கே தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் தளபதி அவர்களை தாக்கி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக, உங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க, அடுக்குமொழியில் வசனம் பேசினா பின்னாடி போயிடுறீங்க, சினிமாவில் நடிச்சிருந்தா பின்னாடி போயிடுறீங்க. ஆனால் அதை விட முக்கியம் நீங்கள் படிக்கணும், உங்கள் பிள்ளைங்க படிக்கணும், நீங்கள் படித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்காக தான் 45 ஆண்டு காலமாக நம்முடைய ஐயா உங்களுக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நடிகர்னாலே நடிக்க தான் செய்வாங்க, அவங்களால எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவரோட சமுதாய மக்கள் தளபதி அவர்களை பின்பற்றுறாங்க அப்படிங்கறத இவரோட பிரச்சனை. நீங்களே பார்த்திருக்கலாம், இப்போ சோசியல் மீடியால 2-3 வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, எங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களோட இடத்துல தளபதி அவர்களோட கட் அவுட்டே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உண்மைதான். தளபதி அவர்கள் அவங்களோட கட் அவுட்ல வைக்கல, அவங்களோட இதயத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத உண்மை. அதுக்கு இந்த வீடியோ எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நடிகர்னாலே ஒரு நல்லதே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டோட இருக்காங்க. அவங்களோட வரலாறு தெரிஞ்சிருப்பதில்ல, இந்த வரலாறு கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா இப்படி பேசியிருக்கவே மாட்டாங்க. நடிகர்கள் முதல்வராகி என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். பெண்களுக்கான திட்டமாக பெண்கள் இரவு நேரங்களில் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கறதுக்காக முதல் முறையாக மகளிர் காவல்படை அமைச்சது நடிகராக இருந்து முதல்வராகிய எம்ஜிஆர் அவர்கள் தான். ரெண்டாவது திட்டம் என்னன்னா, இது கணவனால கைவிடப்பட்ட பெண்களுக்கும் உதவியா இருக்கிறவங்களுக்கும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. சத்துணவு அமைப்பாளரும் உதவியாளர் பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இவங்களுக்கு தான் அப்படின்னு திட்டம் போட்டதும் ஒரே நாளில் 12,000 பெண்கள் அரசு வேலையில நியமிக்கப்பட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சுமார் 17,000 ரேஷன் கடைகள் தான் இருந்திருக்கு. அதுவும் தனியார் மூலம் தான் இயக்கிட்டு இருந்திருக்காங்க. பெரும்பாலும் பகுதி நேரம் தான் இயக்கியிருக்காங்க. பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பொருட்களும் வெளிச்சந்தையில விற்பனை செஞ்சிருக்காங்க. அதனால அரசு மூலம் நேரடியாக 22,000 முழு நேர நியாய விலை கடைகள் திறந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள். இதனால 5,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைத்திருக்கு. இரண்டாவதா பார்க்க போறது நடிகை ஜெயலலிதா அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களும் நடிகையா இருந்துட்டு தான் முதல்வராகி இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அம்மா காப்பீட்டு திட்டம், அப்புறம் குடிநீர் திட்டம், ரயில் நிலையங்கள் எல்லாம் மற்ற தண்ணீர் பாட்டிலின் விலை 15 இருந்து 20 ரூபாய் இருந்திருக்கு. ஆனா அம்மாவோட குடிநீர் திட்டத்துல அம்மா தண்ணீர் பாட்டில் 10 ரூபாய் தான். அப்புறம் அம்மா உணவகம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நடிகரா இருந்து முதல்வராகி இவ்வளவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. நடிகர்கள் பின்னாடி போவாதீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒழுக்கம் தான். ஆனா அது உங்ககிட்ட வந்தா கிடைக்கவே கிடைக்காது. ஜாதியை பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு டிவிக்கு சம்பந்தமான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.